பூரிக்கு ஏற்ற மாதிரியாக 5 சைட் டிஷ்ஷு பூரி மசாலா அல்லது பூரி குருமா இதெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல செய்ய போகிறதுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு. அது போக கேரட், பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ தட்டி வச்சுருக்கிறேன். அது போக காலிஃப்ளவர் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஹாட் வாட்டரில் போட்டு. அதுக்கப்புறம் கேபேஜும் உருளைக்கிழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நிறைய காய்கறிகள் காலையிலே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா மதியத்துக்கு கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அதனால் காய்கறிகள் நிறையா சேர்த்து இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணுறோம். இதுக்கு தேங்காயும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அது சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ அது தட்டி வச்சுருக்கிறத அதில் போட்டு லேசாக வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். ஒரே மாதிரி பூரி மசாலா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி வித்தியாசமாக நீங்கள் செய்யலாம். அப்போ காய்கறியும் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ட மாதிரியாக இருக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 வகையான காய்கறிகளை நம்ம சேர்த்துருக்குறோம். எது கிடைக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி கிடைக்கிறல அப்படின்னாக்கா காஞ்ச பட்டாணியை ஊற போட்டு கூட நம்ம சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். போட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் பேனில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா வெந்துருச்சுன்னா இதை குழந்தைகளுக்கு கூட நம்ம அந்த காயை மசித்து நம்ம கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே காய்கறிகளை எல்லாம் கொடுத்து பழக்கிறது நல்லது. இப்போ வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறீங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம இதை கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா வெஜிடபிள்ஸோட ரொம்ப வாசனையாக ஒரு நல்ல கிரேவியாக இருக்கும். இதை சப்பாத்தி கூட பூரி கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம். நான் இப்போ பூரி போட்டு அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பூரி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நீ அடுத்த டிஷ்ஷு என்ன பண்ண போகிறோன்னா 2-3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறமா எப்பயும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி, பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டையும் இந்த கிராம்பு மற்றது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாட்டரில் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு சோம்பு தாளித்து இதெல்லாம் தாளிச்சுக்கிறோம். இதுக்கு இடையில் இந்த உருளைக்கிழங்கு ப்ரெஷர் பேனில் போட்டதை ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுட்டோம். இதில் நம்ம வேறு எந்த காயுமே சேர்க்கலை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம். இந்த மசாலாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், ரொம்ப போட வேண்டாம். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சமாக மசித்து விட்டுட்டு இப்போ இந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டுனீங்க அப்படின்னாக்கா அந்த உருளைக்கிழங்கு இன்னுமே கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அளவாக ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் அப்புறம் வற்றுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் அளவாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதில் வேறு எந்த காயும் சேர்க்கலை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். எப்பயும் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலாவிலேருந்து இது வித்தியாசமாக வாசனையாக இருக்கும்.
இப்போ இதை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த உருளைக்கிழங்குல ஒரு பாதியை தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா, அதே குழந்தைகளுக்கு பூரியில் போட்டு நம்ம கொடுக்கலாம். பூரியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமான்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு பூரியை இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மசாலா நம்ம இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, காரம் இல்லாத மாதிரி அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி மாற்றிட்டு அதில் இந்த பூரியை ஊற வச்சு நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் இட்லி, தோசை, இடியாப்பம்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூரியையும் நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு அவங்க மென்று சாப்பிட்ற அளவுக்கு தகுந்த மாதிரி சாஃப்டாக்கி நம்ம கொடுக்கலாம். இது பெரியவங்களுக்கான இந்த மசாலாவும் பூரியும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இன்னொரு பூரி மசாலா, பூரிக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு காஞ்ச பட்டாணியை நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு அதுலேயே ஒரு உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு ஒரே சமயமாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இலை, தேங்காய், காலிஃப்ளவர், தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, அனீஸ் பூ இதை தட்டி வச்சுக்கிறோம். இப்போ தேங்காயோட ஒரு 3 முந்திரி பருப்பு மட்டும் போட்டு ஒரு திக்னஸ்க்காக அது கூட இந்த மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் அது நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னாக்கா. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் இந்த பட்டை, கிராம்பு, அனீஸ் தட்டினதையும் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கோங்க. அது லேசாக வதங்கி வந்த உடனே இந்த பூண்டு, இஞ்சி தட்டி வச்சுருக்கிறத அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அது வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மட்டும்தான் மல்லித்தூள் போடணும் நீங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த மசாலாவை வச்சு நம்ம இந்த குருமாவை நம்ம டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு தான் செய்கிறோம். இப்போ இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஊற்றி இந்த காலிஃப்ளவரையும் அதில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பட்டாணியை சேர்த்து இந்த வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து அது கொஞ்சம் கொதி வந்த உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த புதினாவோட வாசனை வரும்போது இது டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருக்கும், வாசனையும் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் பூரி கூடையும் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்க கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றி அடுப்பில் வச்சு ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றிட்டதுனால லேசாக கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு ஒரு பூரி எடுத்து வச்சு 1 வயசுக்கு கீழேன்னா இப்படி கொடுக்க வேண்டாம். 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எல்லா சாப்பாடையுமே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பூரி சுட்டு அதில் இந்த குழம்ப வச்சு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிழங்கோடையும் அந்த காலிஃப்ளவரோடையும் சேர்த்து குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப வயசானவங்களுக்கும் கூட இது மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சுட்டு இந்த சப்பாத்தி கூடையும் இதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இனி அடுத்த டிஷ்ஷுக்கு பாசிப்பருப்பு, அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், தக்காளி போட்டு நீங்கள் ப்ரெஷர் பேனில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறேன் நான். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது இந்த மரம் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பிரிஞ்சி இலையோட பச்சையாகவே அந்த இலையை எடுத்து போட்டிருக்கிறேன். பட்டை, கிராம்பு போட்டு இதில் இந்த கல்பாசி கொஞ்சம் போடுறோம். இந்த கல்பாசியோட வாசனை கொஞ்சம் வித்தியாசமான வாசனையாக இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நம்ம செய்ய போகிற இந்த டிஷ்ஷுக்கு. கல்பாசியையும் போட்டுக்கிறோம், பட்டை, கிராம்பு, அனீஸ் பூ தட்டி போட்டிருக்கிறோம், இந்த பிரிஞ்சி இலை, அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய். இதுக்கு கருவேப்பிலை வேண்டாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த பாசி பருப்பை நல்லா வேக வச்சு அதில் போடுங்க. நல்லா ரொம்ப குலைவாக பேஸ்ட் மாதிரி ஆகாமல் ஓரளவுக்கு மலர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கையும்
இதில் போட்டுருங்க. உருளைக்கிழங்க ரொம்ப கரைச்சி விட வேண்டாம், ஓரளவு துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு இதில் இந்த மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பை நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த பாசிப்பருப்பையும் இந்த குருமாவையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னாக்கா, சேர்த்து நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஊற வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொன்று டிஷ்ஷு செய்ய போகிறோம். நம்ம எப்பயும் செய்கிற பூரி மசாலாவில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான் செய்கிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறோம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளி, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடலை மாவை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதையும் போட்டு லேசாக தாளிச்சிக்கோங்க. அது செவந்த உடனே இந்த வெங்காயம், பச்சை மிளகாயையும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு போடாட்டியும் பரவாயில்ல, இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி கூட இதில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு வதக்கி இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு லேசாக வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த கடலை மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்ற போகிறோம் நம்ம. அது ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு பீஸை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம இதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பீஸை இப்படி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இந்த பூரி மசாலா நம்ம இப்போ செஞ்சுருக்குறோம்ல, அதில் ஒரு கரண்டி எடுத்து விட்டு அதை தனியாக லேசாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு, இல்லை ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு கூட எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் இட்லி, கஞ்சி அப்படின்னு கொடுக்காம இது மாதிரி நீங்கள் வித்தியாசமாக கொடுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போ நீங்கள் பூரியை வச்சு அதில் அதை ஊற வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதை ஊற வச்சு கொடுக்க சரியாக இருக்கும். இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கிறதே குழந்தைகள்லேருந்து வயசான பெரியவங்கள வரைக்குமான சாப்பாடு எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை டேஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் பால், 2 பிஸ்கெட்டு இப்படி கொடுக்காம நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடுகளையே குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.